இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க தங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அது இயற்கையானதுன்னு எனக்கும் புரியுது. ஆனா அவளை பாசமா வளர்த்த என்னோட இன்னொரு மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும், அவளோட கல்யாணத்தை எப்படியெல்லாமோ நடத்தணும்னு நினைச்சேன். எல்லாமே நான் கண்ட பகல் கனவா போயிடுச்சு. இப்ப தனா உண்மையில உயிரையே வச்சிருக்கா. நீயும் தான். அவளுக்காக நீ என்னென்னமோ செய்யற. ஆனாலும் தனா ஏன் வீட்டுல எப்படி வளர்ந்தா? ஆனா இன்னைக்கு அவ வாழ்க்கை எப்படி இருக்கு? உன்னால அவளுக்கு கிடைச்சதெல்லாம் வறுமை, கஷ்டம், போராட்டம் இதெல்லாம் தானே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. இந்த கல்யாண நாள் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை கல்யாண நாள் ஆனாலும் உங்களோட நிலைமை மாறும்னு எனக்கு தோணல. ஏன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு நானே உங்க வாழ்க்கையை சரி செஞ்சிட முடியும். நான் அப்படி செய்யறது எனக்கு பெருமையா இல்ல உங்களுக்கு தான் பெருமையா? இத தனாதான் விரும்புவாளா? இவர் என் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ என்னத்தடா சாதிச்ச? என் பொண்ண கஷ்டப்படாம வாழ வைக்கவும் உனக்கு முடியல. அப்புறம் எப்படி என்னால உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியும்? யோசி. ஏன் வீட்டுல தனா இருந்த மாதிரி ராணி மாதிரி ஒரு வாழ்க்கையை உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால அது முடியாது. சார். என்ன தம்பி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சார், நான் துபாய்க்கு போறேன் சார். அங்க ஒரு வேலை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். தம்பி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. 2 வருஷம் நீங்க நினைச்சாலும் திரும்பி வர முடியாது. 50 வருஷம் என் பொண்டாட்டிக்கு ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னா இந்த 2 வருஷம் நான் கஷ்டப்படுறது தப்பு இல்லைன்னு தோணுது சார். நீங்க எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுங்க சார். சரி, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். பாத்து. என்னாச்சு டாக்டர்? போன் கிராக் ஆயிருக்குன்னு தோணுது. நர்வ்ஸும் டேமேஜ் ஆயிருக்கலாம். அதனால உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இவங்களால விளையாட முடியாது. ஐயோ, தனா. ஜெனி, என்ன ஜெனி? தனா, என்னால உன் பக்கத்துல கூட வர முடியாது. குறுக்கு வழியில நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. உன்னோட திறமைக்கு கப்ப உனக்கு தான் தானா. சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் சொல்லாத ஜெனி. நீ சீக்கிரமே கியூர் ஆகி வா. நாம நிஜமாவே ஒரு போட்டியில விளையாடுவோம். இல்ல அம்மா, சாரிம்மா. சாரி இல்ல, எதுக்கு சார் சொல்றீங்க? தயவு செஞ்சு அவளை பாருங்க. ஃபைனல்ஸ் நடந்தே ஆகணும். ஜெனிஃபருக்கு அடிபட்டதுனால அந்த பொண்ணு இடத்துல சாய்னா பன்ஸ்ல விளையாட வைக்கலான்னு கமிட்டி முடிவெடுத்திருக்கு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ரெடி ஆயிக்கங்க. அது எப்படி பெரியப்பா? போட்டியிலேயே இல்லாத ஒருத்திய விளையாட வைக்க முடியும்? ஈஸியா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க கிட்ட விளையாடி ஜெயிக்கிறவங்க நல்ல பிளேயர்ஸே இல்லை. எதிர்த்து நிக்கிறது யாரா இருந்தாலும் விளையாடி ஜெயிக்கணும். அதுதான் நல்ல பிளேயருக்கு அழகு, என் ரத்தத்துக்கும் அழகு. பெரிய நான் விளையாடுறேன். சானியா பன்ஸ்ல வர வைங்க. இமீடியட்டா மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க சார், வாங்க வாங்க போலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இறுதிப் போட்டி இதோ. முதல் சுற்றுல சாய்னா வின் பண்ணிட்டாங்க. இப்போது இரண்டாவது சுற்று துவங்க போகிறது. தனலட்சுமியை வெற்றி கொண்ட சாய்னா இரண்டாவது சுற்றில் தனலட்சுமியை விட 2 புள்ளிகள் பின்தங்கியுள்ளார். இரண்டாவது சுற்றில் தனலட்சுமி வெற்றி பெற்றுள்ளார்.